அவனியாபுரத்தில் நாளை நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அமைச்சர் மூர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். தை 1ஆம் தேதி தமிழர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க நாளாக பார்க்கப்படுகிறது. தமிழருடைய கலாச்சாரத்தை போற்றும் வகையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியும் நாளைக்கு தொடங்கி இருக்கிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் அது பங்கு பெறக்கூடிய காளைகள் மற்றும் கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களுக்கான அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டு அவர்களுக்கான விண்ணப்பமும் பெறப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான வழங்கக்கூடிய பணிகள் என்பது மாவட்ட ஆட்சியர் மூலமாக நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டிற்கு விட முன்னதாகவே அங்கே முன்னேற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. புறவாடி வாசல், வாடிவாசல் மற்றும் மாடு வெளியேறக்கூடிய அந்த கலெக்ஷன் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் ஒட்டுமொத்தமாக 3 கிலோமீட்டருக்கு மேல் சுத்தி கட்டைகள் கட்டப்பட்டு மாடுகள் வெளியில் வராமலும் வெளியில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களை பக்கம் போகாமல் இருப்பதற்காகவும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு 3090 காளைகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கடந்த ஆண்டு 2020க்கும் மேற்பட்ட காளைகள் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக 1064 காளைகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாடுபிடி வீரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு 1735 மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்திருந்ததாகவும் இந்த ஆண்டு 1849 வீரர்கள், அதாவது கடந்த ஆண்டை காட்டிலும் 114 பேர் அதிகமாக பதிவு செய்திருந்ததாக சொல்லப்படுகிறது. காளைகள் வீரர்களின் தகுதிகளை பரிசீலனை செய்ய வருவாய்த்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, மருத்துவத்துறை அலுவலர்கள் அடங்கிய குழுக்கள் நியமிக்கப்பட்டு தகுதி வாய்ந்த வீரர்கள் காளைகளுக்கு வலைதளம் மூலமாக அந்த டோக்கன் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இன்று மாலைக்குள் வீரர்கள் மற்றும் காளைகளுடைய உரிமையாளர்களுக்கு டோக்கன் வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. டோக்கன் அடிப்படையில் காலை 7 மணிக்கு அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கும் எனவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். சிறந்த மாடுபிடி வீரருக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. சிறந்த காளைக்கு 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிராக்டர் பரிசாக வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறை சார்பிலும் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் 500 டோக்கன் நம்பருக்குள் இருக்கக்கூடிய காளைகள் உரிமையாளர்கள் காலையிலேயே அவர்களுடைய மாடுகளை கொண்டு வர வேண்டும் எனவும் 500 நம்பருக்கு மேல் அதிகமாக இருக்கக்கூடிய டோக்கன் நம்பர் உடையவர்கள் காலை 10 மணிக்கு மேல் மாடுகளை அழைத்து வந்தால் போதும் என்கின்ற ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாடுகளை கொண்டு வரக்கூடிய உரிமையாளர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. வெள்ளக்கல் சந்திப்பு, முத்துப்பட்டி ஆலமரம் சந்திப்பு, முத்துப்பட்டி சந்திப்பு, சங்கரநாராயணன் பள்ளி சந்திப்பு, முல்லை நகர் சந்திப்பு ஆகிய பகுதியில் அவர்களுடைய மாடுகளை அவர்கள் கொண்டு வரலாம். காளைகளுக்கான தண்ணீர் மற்றும் அதுக்கான உணவு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். நீண்ட நேரமாக இருக்கக்கூடிய வீரர்களுக்குமான தண்ணீர் கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை காலை 7 மணிக்கு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி திட்டமிட்டபடி தொடங்கும் என அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அவனியாபுரத்தில் இந்த இறுதிக்கட்ட பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வாடிவாசலுக்கு வர்ணம் பூசக்கூடிய அந்த பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அமைச்சர் மூர்த்தி இந்த பகுதியில் ஆய்வு செய்து சென்றிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.